இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்காக அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 20/5/2024 26/5/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா அந்த வாரம் முழுவதும் சந்திரன் ராசியிலிருந்து கேது பகவான் உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்குது. விளையாட்டு போன்ற செயல்களில் உங்கள் பங்கேற்பு உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது. இருந்தாலும் விளையாடையில் தொற்று ஏற்படாமல் இருக்க அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் அணியணும். இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வாய்ப்புகளை பெற முடியும். இதற்காக உங்கள் சேமிப்பை கண்மூடித்தனமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரியமாக ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்யணும். இந்த வாரம் உங்கள் புரிதலின்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி பெறுவீங்க. இதனால் உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவ உணர்வு வளரும். இது உங்கள் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தையும் வலுப்படுத்தும். மேலும் உறுப்பினர்களிடையே சரியான நற்பெயரை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வணிகர்கள் இந்த வாரம் முழுவதும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த சவால்களிலிருந்து எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வகுப்பு தோழர்கள் அல்லது ஆசிரியருடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு இருந்தால் இந்த வாரம் நீங்கள் அந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதோடு அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதை பார்க்கலாம். இது கல்வியில் நேர்மறையான முடிவுகளை பெற உதவாது. அது மட்டும் இல்லாமல் வகுப்பில் உங்கள் இமேஜை மேம்படுத்தவும் உதவும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் ஆண்டாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 11 முறை உச்சரித்தாலே போதும். விட சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் முதலீடு முந்தைய கடின உழைப்பிற்கு இப்போ தான் பலன் கிடைக்க போகுது. அதனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கும் சேர உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். பணம் ஜாஸ்தி கையில் புரள்றனால எதுலனாச்சும் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேரலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் ஷைனீஸ்வராய நமகன்ற மந்திரத்தை தினமும் 44 முறை ஜபிக்கணும். மாதத்தில் 3வது வாரமான 20 முதல் 26 வரையிலான காலத்தில் மே 19ஆம் தேதி ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அந்த ராசியில் பயிற்சி ஆகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க போகிறாரு. குரு பகவான் பார்த்திங்கன்னா சூரிய பகவானோடு சேர்ந்து 3 கிரக சேர்க்கை ஏற்பட போகுது. இதனால் சில ராசியினருக்கு தொழிலில் வெற்றி, பணலாபம் பெறுகிறது, லாபம் ஏற்படுறது அந்த மாதிரி இருக்குது. அதில் மகர ராசி என்பர்களும் இருக்கிறீங்க. மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா எந்த வாரமும் இல்லாத இந்த வாரத்தில் பல வெற்றிகள் தேடி வரும். திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றியை பெறுவீங்க. வணிகம் செஞ்சீங்கன்னா நல்ல லாபத்தை பெறலாம். உத்தியோகம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றமும் பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம். நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக அளிப்பவர்களாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான நாள், உற்சாகமான நாள், மனதில் திருப்தி நிறைஞ்சிருக்கும். 21ஆம் தேதி உங்கள் தேவைக்கு பயன்படும் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். துடிப்பான நாளாக இருக்கும். கவனமுடன் செயல்பட்டால் நன்மை விளையும். 22ஆம் தேதி உங்களின் தேவைக்கு பயன்படும் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். துடிப்பான நாளாக இருக்கும். 23ஆம் தேதி பயன் தரும் வகையில் சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். 24, 25 இந்த தேதிகளில் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறங்க. வார இறுதியில் அனைத்தும் சுமூகமாக தான் நடக்கும். நம்பிக்கை அவசியம். அப்போ தான் நம்பிக்கை வெற்றியை நோக்கி நடைபோடும். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சி, 5ஆவதில் அஷ்டாதிபதியான சூரியன், 5ல் குரு என
பூர்வ புண்ணியஸ்தலம் பலம் பெறுது. அஞ்சலில் இருக்கும் கிரகங்கள் எப்பொழுதும் நன்மையைத்தான் செய்யும். ராசியை குரு பார்க்குது. ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான அறிகுறிகள் இருக்குது. தொழில் தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்து வளமான எதிர்காலம் அமையும். உழைக்காத அதிர்ஷ்ட பணம் எல்லாம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் லாபகரமாக இருக்கும். தடைப்பட்ட காதல் திருமணம் நடந்து முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டாகும். பாகப்பிரிவினைகள் துரிதமாகும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் கூட்டாளிகளின் சிறிய மாற்றம் நடக்கும். நல விரும்பிகளின் ஆலோசனையின்படி தொழிலை திருத்தி அமைப்பீங்க. திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்த வேலை கிடைக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஆடம்பர விருந்துகளில் கலந்து பயனடைவீங்க. சனி பகவானை வழிபடணும். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துருங்க. நல்ல குணத்தை அதுக்கு எடுத்துடணும். உங்கள் மனநிலையை மாற்ற சில சமூக நிகழ்வுகளில் கலந்துக்கணும். மேலும் சமூகத்தின் பல முக்கிய நபர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கணும். இது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த வாரம் தொழிலதிபர்கள் உங்கள்கிட்ட கடன் கேட்டு வருபவர்களை புறக்கணிக்கணும். அதில் மனதில் கொள்ளணும். சந்திரன் ராசியிலிருந்து ராகு 2வது வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் கடன் வாங்கினா குறுகிய காலத்தில் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள தொடங்குவீங்க. அதனால் பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் போகலாம். சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளிகளின் வருகையால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். இதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் நீங்கள் தயாரிப்பீங்க. அதே நேரத்தில் நீண்ட நேரத்திற்கு பின்னாடி முழு குடும்பத்துடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நிலவும் கருத்து வேறுபாடுகள் உங்களை தொந்தரவு செய்யும். அதன் எதிர்மறை தாக்கம் உங்கள் தொழிலை பாதிக்கும். இந்த சூழ்நிலையில் பாதகமான சூழ்நிலைகள் அதிகமாக சிந்திக்காமல் கடந்து செல்லணும். அதுவரை நீங்கள் காத்திருக்கணும். வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கணும். இந்த கனவை வச்சுருந்தீங்கன்னா, இந்த கனவு உள்ள மாணவர்களுக்கு இந்த வாரம் இந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்க காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பாடங்களை பயிற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை மகிழ்விக்க 6 மாதங்கள் சனிக்கிழமை பூஜை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களை சுற்றி இருப்பவர்களோடு நீங்கள் ஒத்து போகணும். ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அளிக்கணும். இன்றைய நாளை கழிக்க ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடணும். 21ஆம் தேதி சிறப்பாக இருக்க உற்சாகமாக இருக்கணும். தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்தரணும். 22ஆம் தேதி சிறப்பாக உற்சாகமாக இருக்கணும். 23, 24 இந்த தேதிகளில் மனதை உற்சாகமாக வச்சுக்கணும். தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்தரணும். நீங்கள் எந்த விஷயத்தையும் 24ஆம் தேதி எளிதாக எடுத்துட்டு வெற்றி காண்பீங்க. உங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். வார இறுதியில் மனதில் சில இலக்குகளை வச்சுருப்பீங்க. அதெல்லாம் செயலாற்றுவீங்க. எளிய வழியில் அடைவீங்க. பயணத்தின் மூலம் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். புத்தி கூர்மை வெளிப்படும் வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களுக்கு 4, 9 அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 2, 11ஆம் அதிபதி குரு மற்றும் 7ஆம் அதிபதி சூரியனுடன் சேர்வது கும்பத்திற்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக தரக்கூடிய நேரம். இதுவரை உங்கள்கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள் மற்றும் புத்தி கூர்மை வெளிப்படும். புதுவிதமான சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும். தாய் தந்தையின் நல்லாசிகள் கிடைக்கும். தாய் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். பெற்றோரால் ஏற்பட்ட வீண் வைத்திய செலவு குறையும். மன உளைச்சல் சீராகும். தடைப்பட்ட வாடகை வருமானம் வரும். சொத்திற்கு புதிய வாடகைதாரர்கள் கிடைப்பாங்க. இதுவரை சொத்து இல்லைன்னா சொத்து சேரும். திருமண தடைகள் அகலும். கன்னியருக்கும் காளையருக்கும் உகந்த வரன் அமையும். சகோதர சகோதரிகளின் சந்திப்பு ஏற்படும். அன்பும் பாசமும் மனதில் உல்லாசத்தை அளிக்கும். சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வெளியூர் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். 20/5/2024 அன்னைக்கு மாலை 4:34 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. பயனற்ற பேச்சுக்களை குறைச்சி அனுபவ அறிவை பயன்படுத்தணும். உடன் இருப்பவர்களின் சுபரூபங்களை புரிஞ்சுக்கணும். நவகிரகங்களை வழிபடணும். மீனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரன் முதல் வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஏதேனும் பழைய பிரச்சனையால் அவதிப்பட்டிருந்தீங்கன்னா
இந்த நேரமும் இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடாது உதவும். வியாழன் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களின் நிதிநிலை மேம்படும். இந்த நேரம் நீங்கள் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட உதவும். வியாழன் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் நிதிநிலை வலுப்படுவதனால பணம் பெற விரும்புனீங்கன்னா உங்கள் வெற்றியின் மந்திரம் உங்கள் பணத்தை வச்சுருக்கவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அவங்க பேரில் மட்டும் முதலீடு செய்யணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் ஆதரவு கேட்கணும். அந்த அடிப்படையில் நல்லவர்கள் பார்த்திங்கன்னா உங்களை விட சிந்தனை செய்வாங்க, மேலும் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போது தான் உங்கள் பணத்தை பாதுகாத்து லாபம் ஈட்ட முடியும். இந்த வாரம் உங்கள் முடிவுகளை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தினசரியும் நீங்கள் திணிக்க முயற்சிக்க வேணாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் சொந்த நலன்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிப்பீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்து தீர்வு காண முயற்சி செய்யணும். இந்த வாரம் புத்துணர்ச்சி மற்றும் உங்கள் பொழுதுபோக்கிற்காக சிறந்ததாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் அனைத்து வகையான வணிக பரிவர்த்தனைகளின் போது குறிப்பாக கவனமாக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க. முன்பை விட இதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அரசியல் அல்லது சமூக சேவை படித்தீங்கன்னா இது உங்களுக்கு சிறந்த நேரம். அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். தினமும் லிங்காஷ்டகத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் 20ஆம் தேதி உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. விரைஞ்சு முடிவெடுப்பீங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்துக்கிருவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதன் மூலம் விஷயங்களை எளிதில் கையாளலாம். 21ஆம் தேதி உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். 22ஆம் தேதி உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் மறுபடியும் ஏற்படுத்துது. 25, 26 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையினும் புத்துணர்ச்சியினும் செயலாற்றணும். ஸ்லோகம் சொல்லணும். தியானம் மேற்கொள்ளணும். எல்லா செயல்களிலும் கவனம் தேவை. எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு அப்பப்போ கவலை அளிக்கும், குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக ஈடுபாடு வெற்றி அளிக்கும். உங்களின் உறுதியையும் அது மேம்படுத்தும். அமைதி நிறைந்த வாரமாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமையும். 2 அதிபதி செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கை இருக்குது. திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் சிந்தனைகளும் பலிதமாகும். தொழில் வியாபாரம் இதில் அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார மாற்றத்தால் மேன்மையை அடைவீங்க. அலுவலக பணிகள் சுமூகமாகும். பணி நெருக்கடிகள் அகலும். வழக்குகள் சாதகமாகும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் நடைபெறும். மாணவர்கள் சாமர்த்தியமும் அறிவுத்திறமையும் வெளிப்படும். உயர்கல்வி முயற்சி சித்திக்கும். மனைவி வழி சொத்து மற்றும் பூர்வீக சொத்தில் நிலவிய மனசஞ்சலம் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான மங்கள நிகழ்வுகள் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உடல்நிலை மனநிலை தேரும். 20/5/2024 அன்னைக்கு மாலை 4:34 மணி முதல் 23/5/2024 அன்னைக்கு காலை 2:55 மணி வரை சந்திராஷ்டிரமம் இருக்குது. எடுத்த செயல்களில் கொஞ்சம் தடை தாமதத்திற்கு பின்னாடி ஈடேனும். வெளிப்படையான பேச்சுக்களால் நெருக்கடிகள் ஏற்படலாம். குரு பகவானை வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு 20/5/2024 26/5/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.